சில ஊர்களில் எல்லாம் எனக்கு தெரியும். பல ஊர்களில் இருக்கிற ரசிகர் மன்ற தலைவர்கள் அவங்க இவங்க எல்லாம் தெரியும். இன்னமும் அவர் மேலே ஒரு நல்ல பற்றுதலோடு இருக்காங்க. ஆனால் என்ன, அவர் மேலே தான் நான் சொல்கிறது தெரியுது, அவர் மேலே பற்றுதல் இருக்காங்க. அந்த பற்றுதல் வந்து கட்சியில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கட்சியை இவங்க வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. ஒரு இன்றைக்கி வரைக்கும் சின்ன கவுண்டர் பார்த்திங்கன்னா அந்த பாடலும் இதுவும் இன்றைக்கி வரைக்கும் ஒழிச்சிட்டு தான் இருக்குது அந்த பாடல். இப்போ சிஎம்க்கு போட்டுட்ருக்கேன் கண்ணு பட போகுது ஐயா சின்ன கவுண்டர் அப்படின்னு அந்த பாடல்கள்லாம். கட்சியை தன்னுடைய சுய இதோடு வந்து நீந்த அவர் இது பண்ணியிருந்தா, அல்லது வந்து அன்றைக்கி டிஎம்கேவோட கூட்டணி வச்சுருந்தா இன்றைக்கி வரைக்கும் அந்த கட்சி மிகப்பெரிய லெவலில் இருந்திருக்கும். அவர் பண்ணிக்கலாம். அவர் அன்றைக்கி வந்த மிகப்பெரிய தவறு வைகோவால் குழி தோண்டி இது பண்ணப்பட்டது தான் அது. அதாவது அவர் முதல் படமாக நடித்தது இனிக்கும் இளமை படம். அந்த படத்தில் நடிக்கும்போது வில்லனாக நடித்தார். அப்போது வந்து அவருக்கு ஒரு பொட்டலத்தெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. இவருக்கு ஒரு பொட்டலம் வில்லனாக நடிக்கிற ஒரு பொட்டலம் சாப்பாடு வாங்கி, இந்த பொட்டலம் சாப்பாடு சாப்பிட்டு என்னடா ராவத்தர் எனக்கு பசிக்க முடியாடா அப்படின்றாரு. அவர் பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு பையன். அவர் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது நடிகர் சங்கத்துடைய கடன் அடித்தார். நடிகர் சங்கம் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும்னு பார்த்தாரு. நடிகர் சங்கத்துக்காக உங்களுக்கு வந்து ரஜினி கமல்னால் வரவே மாட்டாங்க. நடிகர் சங்கம் என்ன நடந்தாலும் அந்த இடத்துல வரவே மாட்டாங்க. இவர் போய் வீட்டுக்கு போயிட்டார், ரஜினி சார் வீட்டுக்கு. அதே படம் டிஜிட்டலிஸ்டாக வரும்போது, கலர்லாம் மாற்றி வரும்போது, சென்னையில் வந்து 2014 வந்து 250 நாள் ஓடிச்சு சென்னையில். இந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் 100 நாள் ஓடிச்சுன்னா, இன்றைக்கி வந்து இப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஜேர்னலிஸ்ட் சபிதா சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ கேப்டன் பிரபாகரன் படம் வந்து அது டிஜிட்டலைஸ் பண்ணி அதை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ரீரிலீஸில் அது அதே மாதிரி அளவுக்கு ஓடும்னு பார்க்க வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் விஜயகாந்த் சாருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் இது இருக்காங்க உங்களுக்கு. கிராமங்களில் பட்டி தொட்டிகளில், அதாவது உங்களுக்கு அவர் இறந்தப்போ வந்த கூட்டமாக ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியம். எம்ஜிஆர் சொல்வார், நல்ல மனுஷங்கிற பேர் எடுக்கிறது ரொம்ப சாதாரணம் கிடையாது, அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிம்பார். அந்த மாதிரி நல்ல மனுஷன், அதாவது நல்ல மனுஷன் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்துட்டார்ல, அந்த பேருக்காக தான் அவங்களுக்கு அவருடைய அத்தனை பேர் வந்தாங்க. அவருடைய கட்சிக்காக வரல, அவருடைய நடிப்புக்காக. அவர் நல்ல மனுஷன் அப்படி. அந்த மாதிரி அவர் மேலே ஒரு ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இன்னும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பல இடங்களில் என்னை வந்து ஆசிரியர் தான், அவருக்கு நான் ஒரு பத்திரிகை நடத்தியிருக்கேன். நமது விஜயகாந்த் அரசியல் வார இதழ்னு ஒன்று நடத்தினேன். அதனால் அந்த சில ஊர்களில் எல்லாம் எனக்கு தெரியும். பல ஊர்களில் இருக்கிற ரசிகர் மன்ற தலைவர்கள் அவங்க இவங்க எல்லாம் தெரியும். இன்னமும் அவர் மேலே ஒரு நல்ல பற்றுதலோடு இருக்காங்க. ஆனால் என்ன, அவர் மேலே தான் நான் சொல்கிறது தெரியுது, அவர் மேலே பற்றுதல் இருக்காங்க. அந்த பற்றுதல் வந்து கட்சியில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கட்சியை இவங்க வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. ஒரு உள்வாடகை விடுற மாதிரி ஒரு போயாச்சு, அது வேறு மாதிரி போயாச்சு. கட்சியை தன்னுடைய சுய இதோடு வந்து நீந்த அவர் இது பண்ணியிருந்தா, அல்லது வந்து அன்றைக்கி டிஎம்கேவோட கூட்டணி வச்சுருந்தா இன்றைக்கி வரைக்கும் அந்த கட்சி மிகப்பெரிய லெவலில் இருந்திருக்கும். அவர் பண்ணிக்கலாம். அவர் அன்றைக்கி வந்த மிகப்பெரிய தவறு வைகோவால் குழி தோண்டி இது பண்ணப்பட்டது தான் அது. அது இருந்தால் கொஞ்சம் ஓரளவு இன்னும் கொஞ்சம் நாள் வாழ்ந்திருக்கலாம். அவர் கொஞ்சம் உடல் நலிவடையாமல் ஒரு சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு இருந்திருப்பார். தோல்வி கொடுத்த மிகப்பெரிய ஒரு மன அழுத்தமும் பயமும் தான் அது அவருக்கு இது பண்ணிச்சு. கட்சியே இதாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு பயம் தான் அது. விஜயகாந்த் சார் நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச டாப் 5 படங்கள் என்னென்ன, ஏன் பிடிக்கும்? எக்கச்சக்கமான படங்கள் இருக்குது. அதில் சின்ன கவுண்டர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இதாச்சு. சின்ன கவுண்டர் உங்களுக்கு, கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, எக்கச்சக்கமான படம் சொல்லலாம். நீங்கள் ஒரு 20-25 படங்களுக்கு மேலே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான படங்கள் தான் எல்லாமே. ஒவ்வொரு படமும் ஒரு நல்ல சப்ஜெக்டோடு இருக்கிற படங்கள் தான் பண்ணியிருப்பார். சப்ஜெக்ட் இல்லாத படங்களாக இருக்காது. எல்லாமே ஒரு கிராமத்து மனுஷனாக கிராமத்தானாக வந்திருப்பார். அவருடைய கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கிற மாதிரி தான் ஒரு இது இருக்கும். அந்த படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் சின்ன கவுண்டர் பார்த்திங்கன்னா அந்த பாடலும் இதுவும் இன்றைக்கி வரைக்கும் ஒழிச்சிட்டு தான் இருக்குது அந்த பாடல். இப்போ சிஎம்க்கு போட்டுட்ருக்கேன் கண்ணு பட போகுது ஐயா சின்ன கவுண்டர் அப்படின்னு அந்த பாடல்கள்லாம். அந்த அளவுக்கு அந்த பாடல் ஹெல்த்தியான பாடல். இவருக்கு அந்த மியூசிக்ஸில் வாங்கினாரோ இல்லையா, அந்த கதைக்காக அமைஞ்ச பாடல்கள் அது. அதே மாதிரி இப்போது இந்த படம் வந்து டிஜிட்டலிஸ்ட்டாக வரும்போது மிகப்பெரிய வெற்றி பெறும்.
பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய 1000ல் ஒருவன் பார்த்திங்கன்னா 1964 என்னமோ வந்துச்சு. அப்போது வரும்போது அந்த படம் 100 நாள் ஓடிச்சு. அதே படம் டிஜிட்டலிஸ்டாக வரும்போது கலர்லாம் மாற்றி வரும்போது சென்னையில் வந்து 2014 வந்து 250 நாள் ஓடிச்சு சென்னையில். இந்த காலகட்டத்தில் அது அந்த காலகட்டத்தில் 100 நாள் ஓடிச்சுன்னா இன்றைக்கி வந்து இப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 200 நாள் ஓடிச்சு சென்னையில். இதே இந்த சத்யம் தேட்டர் இதெல்லாம் ஓடிச்சு படம். துபாயில் ஒருத்தர் வந்து அந்த படத்தை வந்து எங்கள் ஹோட்டலுடைய கஸ்டமர்களுக்கு ஒரு நாள் இந்த படம் ஒரு ஷோ போடுறோம் அப்படின்னு துபாயில் அந்த சீனை ஒரு நாள் ஷோவே போட்டார் அந்த 1000ல் ஒருவன். ஏன்னா அந்த அளவுக்கு மாஸ். அதே மாதிரி இந்த படம் வந்து மிகப்பெரிய மாஸ். அன்றைக்கே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அன்றைக்கி 100 நாளுக்கு மேலே ஓடி மாபெரும் வெற்றி பெற்றோம். இன்னும் இப்போ வந்து மறுபடியும் அந்த வந்து பார்க்கும்போது விஜயகாந்த் மறுபடியும் பார்க்குற ஒரு ஆசை அவங்களுக்கெல்லாம் இருக்குது, அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் இருக்குது, மக்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் மத்தியிலே ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது. அந்த படம் மறுபடியும் இன்றைக்கி போட்டாலும் ஓடும் அவருக்கு. ஆனால் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி வருது. ஒரு செமையாக ஒரு ரசித்து பார்க்கறக்கூடிய அளவுக்கு நல்ல ஆக்ஷன் பிளாக்கான ஒரு படம். அவரோட நினைவிடத்தில் இன்றைக்கும் வந்து மக்கள் கூட்டம் குறையாமல் டெய்லிக்கும் வராங்க. அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு என்ன ஒரு பண்பு வந்து அவர்கிட்ட ஒரு பெஸ்ட் அப்படின்னு? இல்லை, அவருடைய எல்லோரையும் மதிக்கக்கூடியவர். நீங்கள் யார் வந்து பேசினாலும் கூட நல்லா சொல்லுங்கள், என்ன வேணும் அப்படின்னு, என்ன உதவி வேணும் அப்படின்னு. நான் என் கண்பட பார்த்துருக்கேன். நிறைய பேர் உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. அவராக கேட்கும்போது டக்குன்னு அவர் உதவி பண்ணியிருப்பார். சாப்பாட்டு விஷயத்தில் எல்லோருக்கும் இது பண்ணுவார். என்னென்னா எல்லோருக்கும் அந்த சம்பளம் கரெக்டாக போயிடணும், எல்லோருக்கும் இது போயிடணும். எம்ஜிஆருடைய பேட்டர்னில் பண்ணியிருப்பார். அவருடைய படங்களில் நடித்து, அதாவது அவர் முதல் படமாக நடித்தது இனிக்கும் இளமை படம். அந்த படத்தில் நடிக்கும்போது வில்லனாக நடித்தார். அப்போது வந்து அவருக்கு ஒரு பொட்டலத்தில் சாப்பாடு கொடுத்தாங்க. இவருக்கு ஒரு பொட்டலம், வில்லனாக நடிக்கிற ஒரு பொட்டலம் சாப்பாடு வாங்கி, இந்த பொட்டலம் சாப்பாடு சாப்பிட்டு என்னடா ராவத்தர் எனக்கு பசிக்க முடியாடா அப்படின்றாரு. அவர் பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு பையன். ஒரு இதோட பொட்டலம் சாப்பாடு நீங்கள் ஒரு தயிர் சாதமும் ஒரு மோர் சாதமும் கொடுத்தீங்கன்னா பத்துமா? அது அவருக்கு ராவத்தருக்கு ஒரு பொட்டலம், இவருக்கு ஒரு பொட்டலம். அப்படி சாப்பிடும் போதே பேசுகிறாரு, ராவத்தர், நாம் வந்து பட கம்பெனி ஆரம்பித்த பிறகு இப்படி பண்ணக்கூடாதா, எல்லோருக்கும் இலையில் போட்டு நல்ல செமையான சாப்பாடு தரணும்டா அப்படின்றார். அது பேசினபடி அவர் இந்த சொந்த படம் ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி தான் சாப்பாடு கொடுத்தார் எல்லோருக்கும். அந்த ஒரு செல்வாக்கு இருக்கு இல்லையா அவங்களுக்கு. அந்த ஆள் கொஞ்சம் வயிறு நிறைய சாப்பாடு போட்டார்யா. இப்போ எம்ஜிஆர் படத்தில் எல்லோரும் நடிக்க விரும்ப காரணம் என்னென்னா, சம்பளம் அதிகமாக கிடைக்கும், சாப்பாடு கரெக்டாக கிடைக்கும், சம்பளம் குறிப்பிட்ட நேரத்தில் வந்துடும். சம்பளம் வரலன்னு தெரிஞ்சால் அப்போது அவரே கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிடுவார். முதல்ல அவங்க சம்பளம் அனுப்பு அப்படிம்பார். அந்த மாதிரி இவருக்கும் வந்து நீங்கள் அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும், சம்பளம் கரெக்டாக கிடைச்சிரும். சம்பளம் வரலன்னு விட்டு காதுக்கு போனாலும் அவர் சத்தம் போடுவான்னு தெரிஞ்சு ப்ரொடியூசரை உடனே கொடுத்துருவாங்க. ஏன் சம்பளத்தை அப்போ முதல்ல அவங்க சம்பளத்தை கொடுத்துரு அப்படிம்பா. இந்த மாதிரி நல்ல தன்மைகள்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அவங்க விரும்புகிற விஷயங்கள். அது அவர் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது நடிகர் சங்கத்துடைய கடன் அடித்தார். நடிகர் சங்கம் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும்னு பார்த்தாரு. நடிகர் சங்கத்துக்கு உங்களுக்கு வந்து ரஜினி கமல்னால் வரவே மாட்டாங்க. நடிகர் சங்கம் எந்த நடந்தாலும் அந்த இடத்துல வரவே மாட்டாங்க. இவர் போய் வீட்டுக்கு போயிட்டார், ரஜினி சார் வீட்டுக்கு. என்ன கேப்டன் நீங்கள், நான் வரேன் போகிறேன் நான் வரேன் கேப்டன் அப்படின்னு வந்தார் ஃபங்க்ஷனுக்கு. இதுக்கு மலேசியாவுக்கு ரஜினி சார் கமல் சாரும் வந்தார். என்னன்னா இவருடைய அந்த பவர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை, எதுலேயும் அசால்ட்டாக இருப்பார். சில நேரங்களில் வந்து யாராச்சும் இது பண்ணால் தூக்கி போட்டு அடிச்சிடுவார். அது வேறு விஷயம். இங்கே அந்த கோவம் வந்துச்சுன்னா தூக்கி போட்டு அடிச்சிடுவார். ஒரு முறை ஒரு பெண்ணுடைய சங்கிலி ஒருத்தன் பறிச்சுட்டு ஓடும்போது இவர் காருக்கு கிராஸ் பண்ணிட்டு வர்றாரு. பார்த்துட்டு காரை நிப்பாட்டி ஓடி போய் நான் அவனை துரத்தி அடித்து அந்த சங்கிலி கொண்டு வந்து அந்த அம்மா கிட்ட கொடுத்து டி நகரில். இந்த மாதிரி நிறைய அதை முரட்டுத்தனம் நிறையா இருக்கும். பேச்சுக்கு பேச்சு, இல்லாட்டி உதைக்கு உதங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி இருப்பார். கட் அண்ட் ரேட்டாக இருப்பார். கொஞ்சம் அந்த ஒரு நல்ல தன்மைகள்லாம், இந்த தன்மைகள்லாம் எல்லோருக்கும் பிடிக்க காரணம் அதுதான். விஜயகாந்த் சாரோட உங்களுடைய நட்பு பற்றி சொல்லுங்கள். இல்லை, அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் எழுதினேன். அதனால் ஒரு 5-6 வருஷம் அவர் கூடவே சுற்றிட்டு இருந்தேன். பெரும்பாலும் அந்த வாழ்க்கை வரலாறுக்காக டெய்லி ஒரு வாரத்தில் ஒரு நாள் 3 நாள் போவோம். சில நேரங்களில் இந்த அவுடோர் போயிடலாம் வாங்க சார், இந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குன்னு காரில் உட்காந்து பேசிகிட்டே போயிட்டு அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் வந்து சாப்பிட்டுட்டு அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவோம், சார் இது முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு இத்தனை நாள் கழித்து பேசுவோம் அப்படின்ட்டு எனக்கு காரில் ஏற்றி அனுப்பி வச்சுருவார். அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டு போவோம் வருவோம். நல்ல வெள்ளிந்தியான ஒரு நல்ல மனிதர் அவர். எல்லோருக்கும் வந்து எம்ஜிஆர் மேலே வந்து அவருக்கு மிகப்பெரிய இது இருந்தது. எம்ஜிஆருடைய அந்த காது கேளாரோல்
பள்ளிக்கு வந்து அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் 50,000 ரூபா 25,000 ரூபா நான் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் தான் எம்ஜிஆருடைய இதுக்கு, வேறு யாருக்கும் கொடுக்குறது வேறு, எம்ஜிஆருடைய இதுக்கு. அந்த மாதிரி அந்த காலத்தில் ஜெய்சங்கர் இருந்திருப்பார். ஜெய்சங்கர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் உங்கள் ஏதாச்சும் ஒரு தொண்டு நிறுவனம், ஏதாச்சும் ஒரு ஏழை குழந்தைங்க படிக்கிறாங்க, அவங்க படிப்பு செலவு காசு வேணும், இது வேணும், அல்லது அனாதை இல்லம் அப்படின்னா அவருடைய இங்கே ஒரு கடை திறக்கணும், உங்கள் ஜுவல்லரி கடை, ஒரு ஜவுளி கடை, ஏதாச்சும் ஒரு கடை திறக்கணும் வரணும் அப்படின்னா அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடு கேட்பாங்க இல்லையா. இன்றைக்கி வந்து ஒரு 5 லட்சம் கொடுங்க, ஒரு தங்க ஒரு இது கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க நடிகைகள் இல்லாமல். அவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் குறிப்பிட்ட அந்த அனாதை இல்லத்துக்கு போயிட்டு 1000 ரூபா கொடுத்து 2000 ரூபா கொடுத்துட்டு ரெசிப்ட் வாங்கிட்டு வாங்க, நான் கலந்துக்குவேன் அப்படிம்பார். அந்த ரெசிப்ட்டு வாங்கிட்டு வந்தால் இவர் அந்த டேட் கொடுத்துருவார். அந்த கடை இப்போ திறக்கவோ அந்த இதை ஃபங்க்ஷனில் கலந்துக்குவார். தனக்கு அந்த மாதிரி தான் விஜயகாந்துக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மக்களுக்காக என்ன உதவிகள் செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தன்னோட ரசிகர்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறி பிடிச்ச ரசிகர்கள் அதே மாதிரி எல்லாமே ரசிகர்கள் ரொம்ப இதாக இருந்தாங்க. எம்ஜிஆர் பேட்டர்னில் தான் பண்ணுவார். எம்ஜிஆர் தான் அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து ஒரு கட்டுக்கோப்பில் வச்சுருந்தார். கிட்டத்தட்ட அவருக்கு வந்த தொண்டர்களுமே அவரோட அந்த மாதிரி ரசிகர்கள். அது அவங்களுக்கு வந்து ஒரு சொன்ன எம்ஜிஆர் வந்து எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் எப்படிம்பார், அப்படியே ஒதுங்கிடுவாங்க. இப்படின்னு சொன்னால் போகிறோம், அவ்வளோதான். அவர் வந்து போய் அங்கே சொல்லணும்னு தேவையில்லை, இப்படிம்பார், அவ்வளோதான். அதே மாதிரி இவருக்குமான அந்த ரசிகர்கள் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அந்த ரசிகர்களுக்காக கொஞ்சம் இது பண்ணார். என்னென்னா, ஒவ்வொரு ரசிகர் மன்றம் தனியாக அவர் உருவாக்கி அதுக்குன்னு எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி இது இருக்குது, அங்கே நலத்திட்டங்கள் இது உதவிகள் என்ன வேணும் ஒவ்வொரு வருஷமும் ஆட்களை வச்சு போவார். ராமு சந்தன் பொதுச் செயலாளர் இருந்தார். அவர் எல்லாமே அவர் நடிக்க வர்றதுக்கு முன்னே கூட்டத்தில் அந்த சொன்னேன் அந்த இரவு ராஜாக்கள் அவங்கெல்லாம் ஒருத்தர், இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தவங்க. அதனால் அது ரசிகர் மன்றமாக வரும்போது இவங்க தான் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் போய் மன்றங்கள் இங்கே வளர்ந்துருக்கா வளரலையா, அதுக்கு என்ன தேவை, மாட்டு வண்டி வச்சுட்டு போயிட்டு அந்த மன்றங்களை உருவாக்குறது, அந்த மன்றங்களுக்கு ஏதாச்சும் இந்த தையல் மிஷின்னு வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி உதவிகள்லாம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. அதனால் இவரும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் பிறந்தநாள் அன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருக்கும் அன்றைக்கி ஒரு அறிக்கையை கொடுவார். அந்த சமயத்தில் ஏதாச்சும் ஒரு ஜாதியை எதிர்த்து ஒரு அறிக்கை விடுவார், ஏதாச்சும் ஒரு எதிர்த்து ஒரு அறிக்கை, அந்த மாதிரி அறிக்கை நிறைய என்கிட்டையும் இருக்குது. அந்த அறிக்கை அவருக்கு அன்றைக்கி கொடுத்த அறிக்கை, ஒவ்வொரு அறிக்கையும் வந்து அப்படி ஒரு அரசியல் மயமான ஒரு அறிக்கையாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த அன்றைக்கி பிறந்தநாள் அன்றைக்கி அந்த எல்லோருக்கும் நலத்திட்ட உதவிகள் பண்ணுவார். அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் யார் யாருக்கு என்னவோ அந்த லிஸ்ட்டு வந்து அந்த லிஸ்ட்டு படி எல்லோருக்கும் கொடுப்பார். அதெல்லாம் இங்கே அதே மாதிரி உங்களுக்கு எம்ஜிஆர் காது கேளாத ஒரு பள்ளிக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்ருப்பார். அதே மாதிரி கேப்டன் பிரபாகரன் படம் அந்த ஷூட்டிங் டைமில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் அந்த ஒரு ட்ரெயினில் நடக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. ஸோ உங்களுக்கு வந்து அப்போல்லாம் வேறு மாதிரி ட்ரெயின் இருக்கும், கிராஜ் வேறு மாதிரி ஒரு பேர் சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த ட்ரெயினுக்கு அடியில் இது பண்ணுற மாதிரிலாம் நடிச்சிருப்பார். இப்போ அந்த செந்தூர பூவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு அடியில் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அது ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான இது. கொஞ்சம் இதானாலே வந்து தலை இடிச்சிரும், இல்லாட்டி இதை இடிக்கும். ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்கணும், நீங்கள் அதை ஃபைட் பண்ணணும். நீங்கள் அது மூவ் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி பண்ணுறது. பல நேரங்களில் அவருக்கு அடிபட்டிருக்கு, காலில் அடிபட்டிருக்கு, இது பட்டிருக்கு. அது அந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் அப்படி நிப்பாட்டி மறுபடியும் இது பண்ணுவாங்க. இந்த படம் வந்து ஒரு வீரப்பனுடைய கதைன்னு சொல்லும்போது வீரப்பனுடைய ஒரிஜினல் ஸ்டோரியா இதான்னு பிரச்சனைகள்லாம் வந்து அது இல்லை. இது வந்து கற்பனை. ஆனால் வீரப்பன்கிற ஒரு கேரக்டர் வச்சு ஒரு அதிகாரிகள் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அரசியல்வாதிகள் எப்படி வேற ஒரு ஆளை வச்சு எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு கதை பண்ணியிருப்பா. இது அன்றைக்கி வந்து வீரப்பனை பற்றி அவங்களுக்கு பெருசாக தெரியாது. வீரப்பன் பற்றி கதை மட்டும் கேட்டிருந்தாங்க. சந்தன கடத்தல் வீரப்பன் அவர் தான். இவர் போயிட்டு வந்த பிறகு தான் வீரப்பன் யார் எப்படி எல்லாம் தெரிஞ்சது. அதுக்கு முன்னே வரைக்கும் வீரப்பன் பற்றி இவங்க வந்து ஒரு கொலைகாரன் வேறு மாதிரி தான் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதிகாரிகள் தான் சொன்னது, அதிகாரிகள் தான் சொல்லி தான் அவர் கொலைகாரன், இத்தனை பேரை கொண்டு இருக்கார், இத்தனை யானைகளை கொண்டு இருக்காருங்க மாதிரி சொல்லப்பட்டது. ஆனால் போய் பிடிச்ச பிறகு தான் தாத்தா இதெல்லாம் அதிகாரிகள் தான் காரணமே தவிர அரசியல்வாதிகள் தான் காரணமே தவிர இவரும் இல்லை, அந்த வீரப்பன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த கதை முடிச்சிருப்பாங்க. அதனால் அந்த நேரத்தில் வந்து சில சின்ன பிரச்சனைகள் ஒன்று பெருசாக இல்லை. ஏதாச்சும் ஒரு அடர்ந்த காட்டில் போய் ஷூட்டிங் பண்ணும்போது சில சர்ச்சைகள் வரும், பிரச்சனைகளும் அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. பெரிய பிரச்சனைகள்லாம் சின்னதாக வரும், அது அப்படியே முடிஞ்சிடும். அது
தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் கேப்டன் பிரபாகரன் பற்றின நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார்.